டிடிவியை பற்றி எல்லாருமே விமர்சனம் வச்சாங்க சார். இபிஎஸ் விமர்சனம் வச்சாங்க, செல்லூர் ராஜு எல்லாருமே விமர்சனம் வச்சுட்டு பலவடிக்கும் இவர் அதே கூட்டணி இருக்காங்க. அவங்க பிரச்சாரம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? கட்சிகள் அணி மாறுறது, முதல்ல பேசுகிறதுக்கு மாறாக திரும்ப விமர்சனம் பண்ணுறது, இது சகஜமாக ஜனநாயகத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, மகாராஷ்டிரத்தில் எல்லா இடங்களும் ஏற்படக்கூடிய ஒன்று தான். அதனால் அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி கருத்துக்களை பேசிக்கிறாங்க. நான் யாரையும் விமர்சிக்கிறது இல்லை. அது எனக்கு தெரியலைங்க. இப்போ இருக்கிற கூட்டணியே வலுவாக இருக்குது. வேறு யார் வருவாங்களாங்கிற பற்றியான அதை பற்றிய செய்தி எனக்கு ஒன்றும் இல்லை. இல்லை, இப்போ டிஎம்கே கூட்டணியில் வந்து காங்கிரஸுக்கும் டிஎம்கேவுக்கும் நிறைய கருத்து மோதல்கள் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. கூட்டணி இன்னும் வலுப்பெறுமா? இல்லை, கருத்து மோதல்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதத்தில் தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற மக்களவையினுடைய அந்த குழு தலைவர் சகோதரி கனிமொழி அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இருக்கக்கூடிய தலைவர் ராகுல் காந்தியை சந்திக்க இருப்பதாகவும், கூட்டணி பற்றியும் அதில் பேசக்கூடும் என்றும் இன்றைக்கு செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. ஆகவே சிறு சிறு மனக்கசப்புகள் ஒருவருக்கொருவர் ஒரு சிலருக்கு இருந்தாலும் தலைமை அளவிலே இது பேசி முடிக்கின்ற பொழுது அதையெல்லாம் காணாமல் போய்விடும் அந்த கருத்து வேறுபாடுகள். திருச்சியை 2வது தலைநகரமாக அறிவிக்கணும்னு சொல்லி கனிமொழி வந்து கோரிக்கை வைப்பேன்னு சொல்லியிருக்காங்க. நல்லதான், தமிழ்நாட்டுக்கு மையப்பகுதி, அதனால் அந்த மாதிரி கருத்தை சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் ஒரு பெரிய பாலிசி டிசிஷன், கொள்கை முடிவு அறிவிச்சிருக்காங்கன்னா அது மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுமாங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும்.